அப்ப திசை கொண்ட எண்கள்னா இப்ப யாருக்காவது சந்த டவுட் இருக்குதா? திசை கொண்ட எண்கள் இருக்குது. திசை கொண்ட எண்கள்ங்கிறதுல இப்ப டவுட் இல்லை யாருக்கும்? சந்தேகம் இல்லதானே திசை கொண்ட எண்கள்ங்கிறதுல? ஓகேயா? அப்ப திசை கொண்ட எண்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நேர் எண்களும் மறை எண்களும். நேர் அடையாளம் கொண்டு காணப்படுமா இருந்தா நேர் திசை கொண்ட எண்கள், மறை அடையாளம் கொண்டு காணப்படுமா இருந்தா மறை திசை கொண்ட எண்கள். அந்த எண்கள் முழு எண்களா இருக்கலாம், தசம எண்களா இருக்கலாம், பின்னமா இருக்கலாம், கலப்பு எண்களாக இருக்கலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஓகே சார். சார் அப்ப இப்ப நாங்க தலைப்புக்கு போறோம். இப்ப இந்த பாடத்தின் தலைப்புக்கு. ஓகேவா? ஓகே சார். அப்ப 2வது தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. திசை கொண்ட எண்களை கூட்டல். திசை கொண்ட எண்களை கூட்டல். ஓகே ஓகே சார். பிக்கா போட்டுக்கொள்ளுங்க. திசை கொண்ட எண்களை கூட்டல். எழுதியாச்சு சார். அதுக்கு கீழே எழுதுங்க. அதுக்கு கீழே எழுதுங்க. இந்த திசை கொண்ட எண்களை கூட்டல் 2 வகைப்படும். திசை கொண்ட எண்களை கூட்டல் 2 வகைப்படும். போட்டீங்களா? போட்டீங்களா? ஒன்று நேர்ல உள்ள கூட்டல். நேர்ல உள்ள கூட்டல். இன்னொன்று மறையில உள்ள கூட்டல். சரியா? ஓகே சார். இப்ப 2 எண்களை நாங்க எடுத்துக்கொள்வோம். அப்ப அந்த 2 எண்களும் நேரடையாளமா இருந்தா நேர்ல கூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். 2 எண்களை எடுக்கும் பொழுது 2 எண்களுமே மறை அடையாளமா இருந்தா அது நாங்க மறையில கூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே சார். இப்ப முதலாவதுக்கு தான் இங்க போட்டிருக்கேன். இந்த நேர்ல கூட்டலுக்கு தான் இங்க போட்டிருக்கேன். அப்ப அதுக்கு கீழே நேர்ல கூட்டல் அப்படின்னு போடுங்க. நேர்ல உள்ள கூட்டல். ஓகேவா? ஓகே சார். அப்ப முதலாவது உதாரணம் போடுங்க. நேர் 2 கூட்டல் நேர் 3. ஓகே ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இப்ப இத ஒரு என்கோட்ல இப்படி அடிப்போம். இதுதான் ஒரு என்கோட். இப்ப இந்த என்கோட்ல புத்தா எல்லாமே நேர் எண்கள்னால மறை எண்கள் ஒரு 2 காமிச்சா போதும். அப்ப மறை 2, மறை 1, 0, நேர் 1, நேர் 2, நேர் 3, நேர் 4, நேர் 5, நேர் 6. இத கொஞ்சம் அடிக்க பாப்போம் டாக்டர். சார் அடிச்சிட்டு சார். இப்ப என்கோட் அடிச்சிட்டீங்களா எல்லாரும்? இப்ப இதுல இதுல முதலாவது நேர் 2 இருக்குது. அப்ப இந்த இடம் தான் நேர் 2. ஓகேவா? ஓகே சார். இந்த இடம் தான் நேர் 2. இப்ப இந்த நேர் 2ஓட இப்ப நாங்க யார கூட்ட போறோம்?
நேர் மூன்று. ஆ, நேர் மூணு. அப்ப நேர் மூணு கூட்ட போறோம். அப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி அடையாளங்கள். அப்ப நேர் திசையா மறை திசையா? நேர் திசை. நேர் திசை. அப்ப நேர் திசை உங்களுக்கு நேர் திசை. தெரிஞ்சதுன்னா இதுதான் நேர் திசை. அப்படிதானே? ஆம் சார். ஆ, சார். அப்ப நேர் திசைனா அதிகரிக்குமா குறையுமா? அதிகரிக்கும். அதிகரிக்கும். அப்ப இந்த ரெண்டுல இருந்து இப்ப நாங்க எத்தனை அலகுகள் நகரும்? மூன்று. அப்ப எங்களுக்கு போய் நிக்கும் மூன்று அலகு. மூன்று. மூன்று அலகுகள் எங்க போய் நிக்கும்? ஐந்துல போய் நிக்கும். எங்களுக்கு போய் நிக்கும் 5 சார். 5ல. ஆகவே அப்ப நேர் 2ஐயும் நேர் 3ஐயும் கூட்டினா அப்ப எவ்வளவு ஆன்சர்? நேர் 5. நேர் 5. ஓகேவா? ஓகே சார். அப்ப நான் திரும்ப ஒருக்கா விளங்கப்படுத்துறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க. நல்லா விளங்கிக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஈஸியா டெக்னிக்கலா புடிச்சுக்கொள்ளலாம். சாரி, இப்ப இங்க கவனிங்க. நேர் 2ஐயும் நேர் 3ஐயும் கூட்டணும். எத்தனையை கூட்டணும்? நேர் 2ஐயும் நேர் 3. நேர் 3ஐயும் கூட்டணும். அப்ப இப்ப இங்க எல்லாமே நேர் எண்கள்னால நான் 2 மறை எண்களை தான் காமிச்சிருக்கேன். அதுல நீங்க யோசிக்க தேவையில்லை. ஆனா முதலாவது இருக்க என்ன எண் கோட்ல பெஸ்ட்ல குறிச்சுக்கொள்ளும். அப்ப முதலாவது எத்தனை இருக்குதுன்னு நினைக்கிறேன்? நேர் 2. நேர் 2. அப்ப நேர் 2. இப்ப நேர் 2 குறிச்சதுக்கு பிற்பாடு இந்த நேர் 2ஓட நாங்க எத்தனைய கூட்டணும்? நேர் 3. நேர் 3 கூட்டணும். அப்ப நேர் 3னா இந்த 2ல இருந்து எத்தனை அலகுகள் நகர வேண்டும்? ஏன்னா முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒவ்வொரு எண்ணின்டையும் பருமன் எப்படின்னு சொல்லி. அப்ப இந்த 2ல இருந்து எத்தனை அலகுகள் நகர்ந்தா இதுக்கான ஆன்சரை நாங்க எடுக்கலாம். அவ்வளவுதான் இங்க நினைக்கல நுணுக்கம், அவ்வளவுதான் இங்க நினைக்கல டெக்னிக். அப்ப இந்த 2ஓட 3 கூட்டணுமா இருந்தா இந்த 2ல இருந்து 3 அலகுகள் நகர வேண்டும். எத்தனை அலகுகள் நகர வேண்டும்? 3 அலகுகள். அப்ப 2ல இருந்து 3 அலகுகள் நகர்ந்தீங்கன்னா அப்ப எத்தனையில போய் நிப்பீங்க நீங்க? நேர் 5. 5ல போய் நிப்பீங்க. ஆகவே நேர் 2ஐயும் நேர் 3ஐயும் கூட்டினா எவ்வளவு? நேர் 5. நேர் 5. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். நோட் பண்ணிக்கொள்ள பாப்போம். ஒயிட் போர்ட்ல உள்ள படத்தை வரைங்க. என் ஸ்கிரீன்ல உள்ளதை வரையாங்க. ஒயிட் போர்ட்ல நான் செய்திருக்கதை வரைங்க. அதுதான் ஈஸியா இருக்கும். வரைஞ்சாச்சு சார். வரைஞ்சாச்சு சார். வரைஞ்சாச்சு சார். சரி, வேற யாருக்கா? இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க? அப்ப கிளியர் தானே? எஸ் சார். கிளியர். சார், எஸ் சார். இன்னும் யாருக்காவது குழப்பம் இருந்தா இப்ப பார்த்துக்கொள்ளுங்க, தெளிவா இருக்குது. அதாவது நேர் 2ல் இருந்து 3 அலகுகள் வலக்கை பக்கத்திற்கு எண்கோடு வழியே செல்லும் போது கிடைக்கும் திசை கொண்ட எண் நேர் 5 ஆகும். சரியா? சரி சார். அந்த நோட்டை இந்த படத்துக்கு எழுதுங்க. இப்படி எல்லா இடத்துலயும் எழுத மாட்டோம், இப்ப மட்டும்தான் எழுதுவோம். இந்த நோட் இந்த பாருங்க, ரெட் கலர்ல நான் அடைப்போண்டு போடுறேன். இந்த நோட்டை இப்ப இந்த எழுதி இருப்பீங்க, இதுக்கு கீழே எழுதுங்க. சரி, இந்த உதாரணத்துக்கு மட்டும்தான் எழுதுவோம், இதுக்கு அங்கிட்டு எழுதுறது இல்லை. ஏன்னா ஒன்றுக்கு எழுதிக்கிட்டா பிறகு நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளக்கத்தை எடுத்துக்கொள்வீங்க. அப்ப நேர் 2ல இருந்து 3 அலகுகள் வலக்கை பக்கம் எண்கோடு வழியை நகர்ந்தோம்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நேர் 2ஐயும் நேர் 3ஐயும் கூட்டினா நேர் 5. சரியா? ஓகே சார். ஓகே சார். நோட்டை போட்டீங்களா? ஆம் சார். போட்டீங்களா புதா எல்லாரும்? இல்ல சார். நோ. பாய்ஸாக்களோட சத்தம் ஒன்று வரமாட்டேங்குது. சைன்
இல்ல சார் எழுதிட்டு இருக்கேன். ஓகே சரி 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 சரி. அடிக்கடி பேசணும், இருக்கீங்க என்று ஞாபகப்படுத்தணும். அப்ப இந்த திசை கொண்ட எண்கள் கூட்டுறதுல நீங்க ரொம்ப குழம்ப தேவையில்லை, ஈஸியா கூட்டலாம். திசை கொண்ட எண்கள் கூட்டல் வந்து குழப்பிக்கொள்ள தேவையில்லை, ஈஸியா கூட்டலாம். சரியா? அப்ப முதலாவது என்ன என்கோட்ல குறிச்சு போட்டுறணும். முதலாவது என்ன என்கோட்ல குறிச்சதுக்கு பிற்பாடு கூட்டல் அடையாளம் இருந்தா எந்த எண்ணை கூட்ட போறீங்கன்ட்டு அந்த அளவுக்கு அலகுகள்ல நீங்க நகர வேண்டும். இந்த அளவுக்கு அலகுகள்ல நீங்க என்ன செய்யணும்? சரி, நோட் பண்ணி முடிவா? சார் நோட் பண்ணிட்டேன் சார். நோட் பண்ணியாச்சு சார். சரியா? சரி. நோட் பண்ணி முடிச்சாச்சு சார். ஓகே 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 சரி. சரி, இது இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்ன விளக்கம் இதுதான். சரி, இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். திசை கொண்ட எண் ஒன்றுடன் வேறொரு திசை கொண்ட எண்ணை கூட்டும் போது, திசை கொண்ட எண் ஒன்றுடன் வேறொரு திசை கொண்ட எண்ணை கூட்டும் போது இந்த படிமுறையை பின்பற்றினீங்கன்னா பிளவுடாம கூட்டலை செய்து கொள்ளலாம். அப்ப முதலாவது படிமுறை, முதல் திசை கொண்ட எண் இருக்கும் புள்ளியை எண் கோட்டில் குறிக்க. அதுதான் இங்க குறிச்சேன். அப்ப முதலாவது திசை கொண்ட எண் நேர் 2, அப்ப நேர் 2 குறிச்சேன். இரண்டாவது, அப்புள்ளியிலிருந்து இரண்டாம் திசை கொண்ட எண்ணின் பருமனுக்கு சமனான தூரம் அழகா என்ன செய்யணும், அலகுகளை நாங்க நகர்த்தோம். அப்ப அந்த அலகு போயிட்டு எந்த இடத்துல நிக்குதோ அதுதான் உங்களோட ஆன்சராக காணப்படும். ஓகேவா? ஓகே சார். இது ஈஸி, இதுல நீங்க குழப்பி கொடுக்கவே தேவையில்லை. பாருங்க, முதலாவது எண் நேர் 2, அப்ப நேர் 2 குறிச்சாச்சு. இரண்டாவது எண் நேர் 3, அப்ப 3 அலகுகள், பருமன் 3னால 3 அலகுகள் நகரணும். அப்ப 3 அலகுகள் நகர்ந்து வந்தீங்கன்னா நேர் 5ல வந்து நிக்குது. ஆகவே இது ரெண்டுக்கும் விட நேர் 5. ஓகேவா? ஓகே சார். சார், அப்ப இந்த ஸ்கிரீன்ல உள்ள அந்த 3 படிமுறைகளையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப இப்படி இருக்குது. சரியா? இத கொஞ்சம் பாப்போமா? ஓகே சார். சார், நோ சார். ஓகே. கொஞ்சம் இதை சார் சரி, நான் என்கோட தான் வரைகிறேன், நீங்க நோட் பண்ணுங்க குயிக்கா. இப்படி இருக்குது எங்கட என்கோடு. இப்ப இரண்டாவது உதாரணத்துல நான் தந்திருக்கேன், கொஞ்சம் ஈஸியா நீங்க விளங்கி கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி நேர் ஒன்றையும் நேர் 4ஐயும் கூட்டணும். எப்படி? நேர் இரண்டையும் நேர் ஒன்றையும் நேர் நேர் ஒன்றையும் நேர் 4. கூட்டல். அப்ப முதலாவது யார் குறிக்கணும்? நேர் ஒன்று. நேர் ஒன்றை குறிச்சிருவீங்க. இப்ப நேர் ஒன்றை குறிச்சதுக்கு பிற்பாடு இரண்டாவது எண் எங்களுக்கு எத்தனை? நேர் 4. நேர் 4. அப்ப நேர் 4னா அதோட பருமன் எவ்வளவு? 4. 4. அப்ப 4 அலகுகள். எத்தனை அலகுகள்? 4 அலகுகள். 4 அலகுகள். அப்ப ஒன்றுல இருந்து நேர் 2க்கு வந்தா முதலாவது அலகு, நேர் 2ல இருந்து 3க்கு வந்தா இரண்டாவது அலகு, 3ல இருந்து 4க்கு வந்தா மூணாவது அலகு,
அப்ப 4 அலகுனா எத்தனையில வந்து நிக்கும்? நேர் 5 நேர் நேர் ஒன்றையும் நேர் 4ஐயும் கூட்டுனா எவ்வளவு ஆன்சர்? நேர் 5 நேர் 5. நேர் 5 இப்ப இத விஷயத்தை கொஞ்சம் தலைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? இருக்கு சார். சரி சரி, நோட் பண்ணிக்கொள்ள குயிக்கா. நோட் பண்ணியாச்சு சார். நோட் பண்ணியாச்சு சார் நோட் பண்ணிட்டீங்க தானே? சார். இப்ப அதுல ரெண்டாவதுக்கு போறேன். இப்ப அதுல ரெண்டாவதுக்கு போறேன். மறையில உள்ள கூட்டல் அப்படின்னு போட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாவது மறையில உள்ள கூட்டல். சரியா? நோ சார். ரெண்டாவது மறையில உள்ள கூட்டல். அப்ப மறையில உள்ள கூட்டல்னா ரெண்டு அடையாளம் என்னத்துல இருக்கும்? மறையில. மறையில இருக்கும். அப்ப நாங்க இப்ப நேர்ல கூட்டையில ஆன்சர் என்னத்துல வந்துச்சு? நேர்ல. நேர்ல வந்துச்சு. அப்ப ரெண்டு எண்களும் நேர்ல இருந்தா ஆன்சர் விடை வந்து நேர்ல வருமா இருந்தா, ரெண்டு எண்களும் மறையில இருந்தா அப்ப ஆன்சர் கரெக்டா என்னத்துல வரும்? மறையில. மறையில வரும். மறையில வரும். ஒயிட் போர்டு அழிக்கவா? ஒயிட் போர்டு அழிக்கவா? அழிங்க சார். ஓகே சார். சார் அப்ப முதலாவது உதாரணம் தந்திருக்கேன். மறை 3 கூட்டல் மறை 2. ஓகே? மறை 3 கூட்டல் மறை 2. அப்ப மூன்றாவது உதாரணமா போட்டுக்குருவோம். ஆல்ரெடி 2 செஞ்சுட்டோம் தானே? அப்ப இங்க மூன்றாவதாக மறை 3 கூட்டல் மறை 2. சரியா? சரி சார். சார் அப்ப முதல்ல எண் கோட்ல வந்து நேரெண்கள் தான் கூட இருந்துச்சு. இப்ப இங்க மறை எண்கள் இருக்கனால நிச்சயமா மறையில தான் விட வர போகுது. அப்ப அதனால மறை பக்கம் கூடுதலான எண்களை வச்சுக்கிறோம். ஓகே? ஓகே டீச்சர். சரியா. அப்ப இங்க இருக்கிற 0 நான் நேரெண்கள்ல ஒரே ஒரு எண்ணை தான் காட்ட போறேன். மறையை தான் கூட வச்சுக்க போறேன். ஒயிட் போர்ட்ல வரையறேன், பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? என்கோடு விளங்குதா? ஓ சார். சார் இப்ப இதுல முதலாவது மறை எண் எத்தனை? மறை 3. மறை 3 மறை 3 நீங்க குறிக்கணும். ஓகேவா? ஓகே சார். இப்ப ரெண்டாவது எத்தனை காணப்படுது? மறை 2. மறை 2. அப்ப நேர் திசையில நாங்க நகரணுமா மறை திசையில நகரணுமா? மறை. மறை திசையில எத்தனை அலகுகள் நகரணும்? 2 அலகுகள். அப்ப எத்தனைல வந்து நிக்கும்? மறை 5. மறை 5ல. ஆகவே மறை 3ஐயும் மறை 2ஐயும் கூட்டுனா அப்ப எவ்வளவு ஆன்சர்? மறை 5 சார். மறை 5. ஓகேவா? ஓகே சார். ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? ஆம் சார். சரியா. அப்ப இப்ப நேர்ல உள்ள கூட்டல் மறையில உள்ள கூட்டல் ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கா? ஆம் சார். இப்ப என்கோடு போடாம இப்ப இது ரெண்டையும் கொஞ்சம் பார்ப்போம். என்கோடுகள் போடாம இப்ப இது ரெண்டையும் கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா? ஓகே சார். சார் இப்ப இங்க பாருங்க. இப்ப இதுல பாருங்க நேர் 3 நேர் 2.
ரெண்டாவதுல மறை 4 மறை 6. அப்ப அடையாளம் முதலாவதுல ரெண்டுமே நேரடையாளம், இரண்டாவதுல ரெண்டுமே என்ன அடையாளம்? மறை அடையாளம். மறை அடையாளம். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். ரெண்டு அடையாளங்களும் நேர்ல இருந்தா அது நேர்ல கூட்டல், ரெண்டு அடையாளமும் மறையில இருந்தா மறை கூட்டல். மறையில. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நேர்ல கூட்டி போட்டா நேர அடையாளம் காணப்படும், மறையில கூட்டி போட்டா கட்டாயம் என்ன அடையாளம் காணப்படும்? மறை மறை அடையாளம். அப்ப நாங்க இது ரெண்டையும் பொதுவா சொல்றது, ஒரே மாதிரி அடையாளங்கள் காணப்படுமா இருந்தா கூட்ட வேண்டும். எப்படி காண செய்யணும்? ஒரே அடையாளங்கள் கூட்டல். மேல சொல்லியிருக்காரு, ஒரே குறிகள் உள்ள திசை கொண்ட எண்கள் இரண்டையும் கூட்டும் போது குறிகளை கருதாமல் அவ்வெண்களையும் இரண்டையும் கூட்டுக, கிடைக்கும் விடைக்கு அதே குறியை இடுக. விளங்கிச்சா? ஓ சார். அந்த நோட்டை எழுதுங்க. அந்த நோட்டை எழுதி போட்டுட்டு இந்த ரெண்டு உதாரணங்களை எழுதிட்டு அதுக்கு கீழே எழுதிக்கிறோம். சரியா? இது நேரில் கூட்டல், இது நேர்ல கூட்டல், அப்ப அந்த பக்கம் என்னத்துல எழுதுவீங்க? இந்த பக்கம் என்னத்துல எழுதுவீங்க? மறையில் கூட்டல். மறையில் கூட்டல். அப்ப ரெண்டு மறை எண்கள் காணப்படுமா இருந்தா அதுவும் ஒரு கூட்டல் தான், ஆனா விட மறையில காணப்படும். ஓகே ஓகே. ரெண்டு நேர் அடையாளம் உள்ள எண்கள் காணப்படுமா இருந்தா நேர்ல கூட்டல். அப்ப ஆன்சர் என்னத்துல காணப்படும்? நேர்ல. அப்ப கூட்டல் எத்தனை வகைப்படும்? இப்ப இரண்டு வகைப்படும். இரண்டு வகைப்படும். சரி, இதுக்கு முன்னுக்கு இப்படி படிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இப்படி படிச்சிருக்கீங்களா? நேர்ல கூட்டல் மறையில கூட்டல்னு ஆல்ரெடி தெரியுமா உங்களுக்கு? சரி. அப்ப இப்ப உங்களுக்கு யாருக்கும் அப்ப குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரிதானே? ஓம் சார். குழப்பம் எதுவும் கிடையாது. நோட் பண்ணியாச்சா? இந்த நோட்டை போட்டீங்களா? ஒரே குறிகள் உள்ள திசை கொண்ட எண்கள் இரண்டை கூட்டும் போது குறிகளை கருதாமல் அவ் எண்களை இரண்டையும் கூட்டுக, கிடைக்கும் விடைக்கு அதே அடையாளத்தை குறியை இடுக. அப்ப ரெண்டுமே நேர்ல இருந்தா ஆன்சர் நேர்ல காணப்படும், ரெண்டுமே மறையில இருந்தா ஆன்சர் மறையில காணப்படும். சரியா? சரி சார். சரி, இப்ப கட்டாய இரண்டு எண்கள் தான் கூட்டணுமா? மூன்று எண்கள் நான்கு எண்களை கூட்டலாம்? கூட்டலாம். இங்க என்ன ரூல்ஸ்? எல்லாமே நேர்ல இருந்தா நேர்ல ஆன்சர், எல்லாமே மறையில இருந்தா மறையில. அவ்வளவுதான் இங்க நிக்கல விளக்கம். சரியா? சரி சார். எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு சார். சரி, இப்ப அடுத்து போட்டுக்கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துலயும் கூட்டல் தான் இருக்குது, ஆனா முதலாவது எண்ணுக்கும் இரண்டாவது எண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே சார். அப்ப திசை கொண்ட, சரியா? இதுவும் கூட்டல் தான், இதுவும் கூட்டல் தான், ஆனா வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா நாங்க என்ன செய்யணும்? கழிக்கணும். அதுதான் இங்க வித்தியாசம். சரியா? அப்ப அந்த நோட்டை எழுதுங்க. வேறுபட்ட குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்கள் இரண்டை கூட்டும் பொழுது, வேறுபட்ட குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்கள் இரண்டை கூட்டும் போது குறிகளை கருதாமல் அவற்றின் வித்தியாசத்தை அதனைக்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிறோம்.
இதுதான் மிக முக்கியம். இந்த இடம் தான் மிக முக்கியமானது. அப்ப இதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படியாட்டி ரெட் கலர்ல சரி ஏதாச்சும் ஒரு கலர்ல இப்படி நினைக்கல பாக்ஸ்ல போட்டுக்கொள்ளுங்க. அப்ப வித்தியாசத்தை பெருகனா கழித்தல் வேண்டும். என்ன வேண்டும்? கழிக்க வேண்டும். ஆனா இங்க கட்டாயம் ஒரு விதிமுறையை பேணணும். எந்த அடையாளத்துல கூடுதலாக காணப்படுதோ அந்த அடையாளத்தை போட வேண்டும். அதுதான் இங்க சிக்கல். அதை எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அடிக்கடி நிறைய கணக்குகள் செய்து பார்க்கல தான் அதை நாங்க பின்பற்றுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதை நல்லா கிளியரா ஞாபகத்துல இருக்கு. சரியா? இப்ப இங்க பாருங்க, இங்க வந்து நேரெட்டு, இங்க வந்து மறை மூன்று. அப்ப எதுல கூடுதலா இருக்குது? நேர்ல தான் இங்க கூட அதிகம், நேர்ல தான் இங்க அதிகம், மறையில இங்க குறைவு. ஆகவே நேர்ல அதிகம்னால அப்ப விட எண்ணத்துல காணப்படும்? நேர்ல காணப்படும், நேரடையாளத்துல காணப்படும். இப்ப ரெண்டாவது பாருங்க. சரியா? நேர் 4.2, மறை 6.3. அப்ப எதுல இங்க கூடுதலா காணப்படுது? மறையில காணப்படுது. அப்ப கட்டாயம் ஆன்சர் என்ன அடையாளத்துல இருக்கணும்? மறை அடையாளத்துல இருக்கும். இப்ப இந்த நுணுக்கம் விளங்குதா? நேர்ல அதிகமாக காணப்பட்டா விடை நேர்ல வரும், மறையில அதிகமாக காணப்பட்டா விடை என்னத்துல வரும்? எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம வந்து இப்ப நேர்னால 4.2 மறை 6.3 இருக்கு தானே. ஆனா நம்ம வந்து என்கோடின் படி பார்த்தா நேர் 4.2 பெரிய எண், அதனால நேர போடலாம். அப்படி என்ன ஒண்ணு இல்லையா சார்? நீங்க கேட்டனால இப்ப உங்களுக்கு என்கோட்ல செஞ்சு காமிக்கிறேன். சரி, இப்ப மூன்றாவத பாருங்க. மூன்றாவதுல எப்படி இருக்குது? நேரெட்டு கூட்டல் மறை 3 இப்படித்தானே இருக்குது. அப்ப இங்க இதுதான் எங்கட என்கோடு. அப்ப இந்த என்கோட்ல முதலாவது எண் வந்து 8. முதலாவது எண் வந்து எத்தனை? 8. அப்ப என்கோட்ல 8 குறிப்பீங்களா 3 குறிப்பீங்களா? 8 சார். 8 தான் குறிக்கும். அதுதானே ரூல்ஸ். அதுதான் ரூல்ஸ். அதுல எதை ஏற்றுக்கொள்றீங்களா? சரி. அப்ப நான் இங்க ஒரு மறை எண்ணை தான் காட்டுவேன். இங்க வந்து ஒரு மறை எண்ணை தான் காட்டுவேன். ஓகே? அப்ப நான் மறை 9ல இருந்து குறிச்சிருக்கேன். அப்ப இப்ப என்கோட்ல முதலாவது எண் நாங்க எத்தனை குறிக்கணும்? நேரெட்ட குறிக்கணும். இப்ப ரெண்டாவது எண் என்ன எண்? நேரெண்ணா மறை எண்? மறை எண். அப்ப நேர் திசையில நீங்க மூவ் ஆகுங்க நகருவீங்களா, மறை திசையில நீங்க நகருவீங்களா? மறை திசையில. எத்தனை அலகுகள் நீங்க நகருவீங்க? 3 அலகுகள். 3 அலகுகள். அப்ப எங்க வந்து இப்ப நிப்பீங்க? நேர் 5ல வந்து நிப்பீங்க. ஆகவே நேர் 8 கூட்டல் மறை 3. அப்ப எவ்வளவு ஆன்சர்? நேர் 5. இப்ப கிளியரா? சார் மகள் டவுட் கேட்டாலும் இப்ப கிளியரா உங்களுக்கு? ஓம் சார், thank you very much. சார் அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா கழிக்கப்படும். வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா என்ன செய்யப்படும்? கழிக்கப்படும். சரி, அவனுக்குல ரப்பா எழுதி கொள்ளுங்க. வித்தியாசமான அடையாளங்கள் காணப்பட்டா கழிக்கப்படும். ஆனா ஆன்சர் எதுல கூடுதலா இருக்குதோ அதுல போடும். ஓகேவா? ஓகே சார். அப்ப அடையாளம் வந்து எந்த அடையாளத்துல கூடுதலா இருக்கோ அதுதான் இங்க வரும். இப்ப இங்க 8ல கூட இருந்துச்சு, அதனால இங்க நேர்ல வந்திருக்குது. 8 வந்து நேர்ல காணப்படுறதுனால ஆன்சரும் நேர்ல வந்திருக்குது. இப்ப ரெண்டாவது உதாரணம் பாருங்க. நேர் 4.2
கூட்டல் மறை 6.3. அப்ப வித்தியாசமான அடையாளங்கள் கழிக்கப்படும். அப்ப 6.3ல இருந்து 4.2 கழிச்சு போட்டு மறைய போட்டு விட்டுருவீங்க. ஓகேவா? ஓகே சார். அப்ப அது அந்த டெக்னிக்கல் நீங்க விலையும் கொள்ளணும். ஒரே மாதிரி அடையாளங்கள் இருந்தா கூட்டப்படும், வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா என்ன செய்யப்படும்? கழிக்கப்படும். அழிக்கப்படும். சரியா? அப்ப இங்க கூட்டல் சிக்கல் இல்ல, கழித்தல் தான் இங்க பிரச்சனை. அப்படித்தானே? ஓம் சார். அப்ப கழிக்கும் பொழுது என்கோடை பயன்படுத்தினா செம்ம ஈஸி. கழிக்கும் பொழுது என்கோடை பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியா செஞ்சு விட்டுலாம். அப்ப முதலாவது என்ன குறிக்கணும், முதலாவது என்ன குறிச்சு போட்டுட்டு நேர் திசையில நகரணுமா மறை திசையில நகரணுமா அப்படிங்கறத முடிவு பண்ணா ஆன்சரை டக்குன்னு எடுத்துடலாம். சரியா? சரி சார். சரி, ஓகே. சரி, இதை நோட் பண்ணிட்டீங்களா? என் லேப்டாப் ஸ்கிரீன்ல உள்ள அந்த நோட், அந்த 2 உதாரணங்கள் இந்த ஒயிட் போர்ட்ல என்கோட்ல செய்து காமிச்சிருக்க இது அவ்வளோத்தையும் நோட் பண்ணியாச்சா? இல்லத நோட் பண்ணிட்டேன். வெயிட் போர்ட்ல இல்லத நோட் பண்ணல சார். கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணுங்க. சரியா மகள், நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ணியாச்சு சார். சரி, ஓகேயா? அப்ப இப்ப திசை கொண்ட எண்கள் கூட்டல் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். சரியா? சரி சார். சரியா? இப்ப இந்த கணக்கை கொஞ்சம் செய்யலுமான்னு பாருங்க. என்கோடை பயன்படுத்தி ஒரு சார். ஒரு 3 மினிட்ஸ் டைம் தாரேன். ஒரு 3 நிமிஷம் டைம் தாரேன். ஏன்னா என்கோடு எனக்குல வரையறை இருக்கனால இந்த 5 கணக்கையும் டக்குன்னு ட்ரை பண்ணுங்க பாப்போம். முதலாவது என்ன என்கோட்ல குறிச்சு போட்டுட்டு 2வது எண்ணுக்கு நகர வேண்டும். 2வது எண்ணுக்கு பதிலா அலகுகள் நகர வேண்டும். அதுதான் இங்க உள்ள ரூல்ஸ். அப்ப அதை யோசிச்சீங்கன்னா சரி. ரெண்டாவது எண்ணுக்கு நகரும் பொழுது அந்த 2வது எண்ணில் காணப்படுகின்ற அடையாளம் தான் அதோட திசை. அப்ப நேர் என்ன 2வது எண் நேரா இருந்தா நேர் திசையில போகணும். 2வது எண் மறையா இருந்தா கட்டாயம் நீங்க மறை திசையில போகணும். ஓகேவா? ஓகே சார். சரியா? அப்ப அந்த 2வது கேள்வி, மகள் மைக் ஓப்பன் அங்க கலைக்கணும். 2வது கேள்வி, 3வது கேள்வி, 5வது கேள்வி, அந்த கேள்விகள்ல வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப முதலாவது எண்ணை குறிச்சு போட்டுட்டு 2வது எண் நேர எண்ணா இருந்தா நேர் திசை, 2வது எண் மறை எண்ணா இருந்தா மறை திசை. அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா?
மகள் முடிச்சா? நோ சார், இன்னும் ஒரு கேள்வி இருக்கு சார். கேள்வி சார். சரி, ஓகே ஓகே. கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. சரி சரி. சார், என்கோடு பயன்படுத்தாம காணலாமா? என்கோடு பயன்படுத்த தான் சொல்லியிருக்கேனா? என்கோட்டினை பயன்படுத்தி விடையை காண்க. ஏன்னா ஓம் ரெண்டாவது சார், சொல். அல்ல, அடுத்த கேள்வி கட்டாயம். தான் என்கோடு பயன்படுத்தாம காண்றது இருக்குது. முதலாவது கேள்வி என்கோடு பயன்படுத்தி. ஏன்னா என்கோடு பயன்படுத்தியும் உங்களுக்கு எக்ஸாம் வரும், என்கோடு பயன்படுத்தாமலும் உங்களுக்கு கேள்வி வரும். ரெண்டுக்கும் ரெண்டு கேள்வியும் எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு இருக்கும். அதனால அதை மறந்துடாதீங்க. சரியா? சரி சார். ஓகே சார், செஞ்சுட்டோம். சரி, இங்க காணும். அப்ப நான் செய்யறேன் போர்ட்ல. சரியா இருந்தா சரி போட்டு கொடுங்க. சரி, அப்ப எல்லாம் ஒன்னாவது கேள்வி. நேர் 2 கூட்டல் நேர் 6. அப்ப எண்கோட இப்படி வரைவீங்க. இந்த எண்கோட்ல எல்லாமே நேர் எண்கள்னால ஒரு ரெண்டு மறை என்ன காமிக்கிறேன். மறை 2, மறை 1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா? முதலாவது 2 குறிப்பீங்க. முதலாவது எத்தனை குறிப்பீங்க? பேசுறதுக்கு 2 குறிப்பீங்க. இப்ப 2 குறிச்சிட்டு எத்தனை அலகுகள் நகரணும்? எத்தனை அலகுகள் நகரணும்? சரி, அப்ப இப்ப எத்தனை அலகுகள் இங்க நகர வேண்டும்? 6 அலகுகள். 6 அலகுகள். அப்ப முதலாவது எண் நேர் 2, 6 அலகுகள் நகரணும். அப்ப எத்தனையில போய் நிக்கும்? நேர் 8 சார். நேர் 8ல போய் நிக்கும். அப்ப ஆன்சர் எவ்வளவு? நேர் நேர் 8. நேர் 8. சரி, முதலாவது கேள்வி எல்லாருக்கும் சரியா? ஓம் சார். சார், இரண்டாவது கேள்வி. நேர் 8 கூட்டல் மறை 5. அப்ப எண்கோடுல எட்டுல இருந்திருக்கும் கட்டாய எண்கள். எத்தனைல இருந்திருக்கும் கட்டாய எண்கள்? 8ல. அப்போ ஒரு எண் கூடுதலா போட்டுக்கிட்டீங்கனாலும் பரவாயில்லை. அந்த டெக்னிக் விளங்குது தானே? ஓம் சார். அப்ப முதலாவது எண் 8னால முதலாவது எண்ணை தான் இங்க குறிக்கணும். அப்ப முதலாவது எண் 8 குறிச்சிருவீங்க. இப்ப 8 குறிச்சதுக்கு பிற்பாடு நேர் திசையில நகரணுமா மறை திசையில நகரணுமா? மறை திசை. மறை திசையில நகரணும். அப்ப மறை திசையில எத்தனை அலகுகள் நகரணும்? 5 அலகுகள். 5 அலகுகள். அப்ப 1, 2, 3, 4, 5 அலகுகள் நகர்ந்தீங்கன்னா அப்ப எத்தனையில வந்து நிப்பாரு? நேர் 3ல. நேர் 3ல வந்து இருப்பார். அப்ப ஆன்சர் எவ்வளவு? நேர் 3. நேர் 3. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். குயிக்கா அடிச்சு கொள்ளுங்க. குயிக்கா திருத்தி கொள்ளுங்க. சரியா? ஓகே சார். சார், சரி சார். இப்ப மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். மூன்றாவது கேள்வி. நான் இந்த எண் கோடை மட்டும் நான் அழிக்கல, அந்த எண் கோடை அதே தான் வச்சுக்கிட்டேன்.
மூன்றாவது கேள்வி பாத்தீங்கன்னா மறை 2 கூட்டல் நேர் 3. மறை 2 கூட்டல் நேர் 3. 3. அப்ப பெருமானம் நாங்க பெருசா என்கோடு பெரிய என்கோடு வரைஞ்சா அதுல பிரச்சனை இல்லை. அப்ப முதலாவது எண் மறை 2 குறிக்கணும், அப்படித்தானே? ஓம் சார். நான் மறை 2 குறிச்சிட்டேன். இப்ப மறை 2 குறிச்சிட்டீங்க. ரெண்டாவது எண் நேர் திசையில் உள்ள எண்ணா மறை திசையில் உள்ள எண்ணா? நேர் திசையில் உள்ள எண். நேர் அப்ப எத்தனை அலகுகள் நகரணும்? 3 அலகுகள். அப்ப எதுல நிக்கும்? நேர் ஒன்றுல வந்து நிக்கும். அப்ப மறை 2 கூட்டல் நேர் 3. அப்ப ஆன்சர் நேர் 1. அதாவது வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா என்ன செய்யணும்? கழிக்க வேண்டும். அப்ப 3ல இருந்து எத்தனைய கழிப்பீங்க? 2 கழிப்பீங்க. அப்ப 3ல இருந்து 2 கழிச்சா எத்தனை ஆன்சர்? 1 மறை நேர் 1. நேர் சரி. நேர் 1. சரியா? ஓகே சார். ஓகே சரியா? அப்ப கழிச்சு போட்டுட்டு அடையாளத்தை போட்டு விட்டா சரி. கழிச்சிட்டு எந்த அடையாளமோ அந்த அடையாளத்தை போட்டு விட்டா சரி. நேர்ல இருந்தா நேர்ல போட்டு விட்டுருவீங்க, மறையில இருந்தா மறையில போட்டு விட்டுருவீங்க. சரி, அடுத்து 4வது கேள்வி. மறை 3 கூட்டல் மறை 4. அப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி அடையாளம்னால அப்ப இங்க ஈஸி. இப்ப நேர்ல திசையா மறை திசையா? நேருள்ள திசை. சொல்லுவேனே, ரெண்டுமே மறை எண்கள் தான். அப்ப என்ன திசை? மறையுள்ள திசை சார். சாரி, மறையில உள்ள திசை. அப்ப விட வந்து மறையில வரும். விட வந்து என்னத்துல வரும்? மறையில. அவ முதலாவது எண் எத்தனைய குறிக்கணும்? மறை 3 குறிக்கணும். அப்ப மறை 3 குறிச்சு போட்டுட்டு ரெண்டாவது எண் மறை எண்ணால மறை திசை. அப்ப எத்தனை அலகுகள் நகர வேண்டும்? 4 அலகுகள். 4 அலகுகள். 4 அலகுகள் நகர்ந்தா எத்தனையில போயிட்டு நிப்பீங்க? மறை 7. மறை நிப்பீங்க. அப்ப ஓகேவா? இப்ப கிளியரா? அப்ப கிளியர் தானே சார்? அந்த 5வது கேள்விய லேப்டாப் ஸ்கிரீன்ல செய்றேன். 5வது கேள்விய லேப்டாப் ஸ்கிரீன்ல செய்றேன். மறை 3. சரி, ஆன்சர் சரி புத்தா, நான் ஸ்கிரீன்ல செய்து விடுறேன். சார் இங்க பாருங்க, ஸ்கிரீன்ல நேர்கோடு போட்டிருக்கிறது விளங்குதா? ஓம் சார். அப்ப நேர் 4 மறை 6. நேர் 4 மறை 6. அப்ப மறை 6 இருக்குது. அப்ப நாங்க நேர் திசையில உள்ள எண்ணும் இருக்குது, மறை திசையில உள்ள எண்ணும் இருக்குது. அப்ப 2 எண்களும் கலந்து இருக்கனால அப்ப 2 பக்கமும் வாசியை வச்சு போட்டுக்குருவோம். அப்ப மறை 5 மறை 5 மறை 4 மறை 3 மறை 2 மறை 1 0 நேர் 1 நேர் 2 நேர் 3 நேர் 4 நேர் 5 நேர் 5. சரி, அப்ப இந்த மாதிரிக்கே நீங்க போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? கட்டாயம் என்கோடு வரைஞ்சி பழகி கொள்ளுங்க. ஏன்னா என்கோட்ல செய்யறது மிகவும் சுகம், இலகுவாக செய்யலாம், எல்லாம் தவிர்த்து கொள்ள முடியும் அங்க. சரி, அப்ப மறை எண்களுக்கு மட்டும் நாங்க அடையாளத்தை போட்டுக்கிட்டா எங்களுக்கு காணும். ஆனா நான் படிப்பிக்கும் பொழுது 2க்குமே அடையாளத்தை போட்டு தான் நான் படிப்பிப்பேன். ஏன்னா உங்களுக்கு கிளியரா விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. சரி, அப்ப முதலாவது எண் நீங்க எத்தனைய குறிக்கணும்? குறிக்கணும். முதலாவது எண் எத்தனைய குறிக்கணும்? நேர்
நேர்நாள். இப்ப ரெண்டாவது எண் மறை எண்ணுனால இப்ப மறை திசையில நகருவீங்களா நேர் திசையில நகருவீங்களா? மறை மறை திசையில நகருவீங்க. எத்தனை அலகுகள் நகர வேண்டும்? 6 அலகு. 6 அலகுகள். அப்ப இந்த 1 அலகு, இந்த 2, இந்த 3, 4, 5, 6. அப்ப எத்தனைல வந்து நிக்கும்? மறை 2. மறை 2 வந்து நிக்கும். அப்ப நான் 5வது கேள்விக்கு ஆன்சர் எவ்வளவு? மறை 2. மறை 2. ஓகேவா? கிளியரா? ஓகே சார், அப்ப இன்றைய தினத்துக்கு இவ்வளவு காணும். இன்றைய தினத்துக்கு இவ்வளவு காணும். சரியா? அடுத்த கிளாஸ்ல திசை கொண்ட எண்கள் கழித்தல், திசை கொண்ட எண்கள் பெருக்கல், திசை கொண்ட எண்கள் வகுத்தல் அவ பாடத்தை முடிச்சிடலாம். சரியா? ஓகே சார். சார், ஓகே சார். எல்லாருக்கும் குட் நைட். ஓகே சார். தேங்க் யூ சார். Thank you, sir. Bye, sir. Thank you sir. Bye sir. Thank you, sir. Bye, sir. Good night, sir. ஓகே, பாய் பாய். Sir.